ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் கொஸ்டின் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் சமண்ட், ஓவர் பவர்ட் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மான்மாவோட எபிசோட் 7 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வரும், அப்படி இல்லைன்னா நாளை காலைல தான் கைஸ் வரும். நான் வந்து ஒரு சில பர்சனல் ரீசனால வெளில போயிட்டேன், இப்போதான் வீட்டுக்கு வந்தேன், அதனால எடிட் பண்ண கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ வரல அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எதனால நேற்று வீடியோ வரல அப்படின்றத மட்டும் புரிச்சுக்கோங்க கைஸ். அதுக்காண்டி தான் இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த வெள்ளை நாளில் வச்சுக்கணும். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், வளவலன்னு பேசுவாங்க, நம்ம டேரக்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம மெய்டை கிஃப்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கேள்வியை கேட்போம். அதுக்கு வந்து பிளாக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்தா கைஸ் இந்த ஒரு சாப்டர் கண்டினியூ ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே என்னால வந்து இந்த ஒரு மேஜிக்கை பயன்படுத்த முடியுது, ஆனா இது அந்த ஒரு வேல்ட சேர்ந்ததாச்சு, அப்படின்னா என்னால அப்ப பாத்தீங்கன்னா என்னால டீமனியா விஷன்ஸ் மூலமா காப்பி பண்ண பவர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹிப்னோட்டிக்ஸ் மேஜிக் அந்த ஒரு வேல்ட சேர்ந்தது, அப்படின்னா அந்த வேல்ட சேர்ந்த மேஜிக் மட்டும் தான் என்னால காப்பி பண்ண முடியுமா? எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கான். ஏலே ஒருவேளை அது மட்டும் தான் உண்மையா இருந்துச்சுன்னா என்னால அட்வான்ஸ் ஹிப்னோட்டிக்ஸ் மேஜிக் மட்டும் தான் பயன்படுத்த முடியும், என்ன பண்றது அப்படின்னு இருக்கான். ஏலே இல்லலே, என்னால இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஏன்னா நான் மத்த வேல்டுக்கு சமனானப்ப என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பயன்படுத்துற மேஜிக் சர்க்குல என்னோட ரெட்டை வந்து பாத்துச்சு, அப்ப என்னால இது வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றான். அப்படி நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஒரு மேஜிக் சர்க்கிள் என்னால கிரியேட் பண்ண முடியுமான்னு கிரியேட் பண்ணி பார்ப்போம், இது வேலை செய்யுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகே இது வேலை செய்யுது, இது கிரியேட் ஆகுது அப்படின்றான். அதோட பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். அப்படி டெலிபோர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஓகே இது வேலை செய்யுது, நம்ம அரண்மனை பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள நான் வந்துட்டேன், நான் நினைச்ச மாட்டிக்கு இந்த ஒரு டெலிபோர்ட் மேஜிக் வேலை செய்யுதுலே, அது மட்டும் இல்ல என்னால இந்த ஒரு மேஜிக்கை திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும், என்னோட ரெட் கலர் மேஜிக் கையை வச்சு நான் வந்து தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பார்ப்பேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்லா கலர் மேஜிக் கையை வச்சு நான் அந்த ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருவேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு நான் எப்ப வேண்டுமானாலும் அந்த ஒரு அரண்மனையை விட்டு வெளியேறலாம், அப்படின்றனால நைட் நான் வந்து அந்த ஒரு அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸை பூரா நான் டெஸ்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் என்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் வந்து தினமும் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் அண்ட் பிளாக் மேஜிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணிட்டு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவனோட பிளாக் மேஜிக் வச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மேல தூக்குறது, அங்க சைட்ல தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். அதை கண்ட்ரோல் பண்றது மட்டும் கிடையாது, அதை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷேடோக்குள்ள என்னால வச்சுக்கிற முடியும். அது மட்டும் கிடையாது, என்னோட கண்ட்ரோல்ல இருக்க எந்த ஒரு பொருளையும் பாதிக்க வேற செய்யாது. நான் என்னோட கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா மத்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸை இது டேமேஜ் பண்ணுது, அப்படின்னா நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது மட்டும்தான் என்னால எந்த ஒரு ஆப்ஜெக்டை டேமேஜ் பண்ண முடியல. பட் என் கண்ட்ரோல்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா மத்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸுக்கு இது டேமேஜ் கொடுக்குது. இது ஒரு நல்ல பவர் தான், ஆனா அதே சமயத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுளான பவரும் கூட. எல்லா நேரத்துல எந்த ஒரு பவரை யூஸ் பண்ண முடியாது. சரி என்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பவரை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு பவரை யூஸ் பண்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோக்குள்ள அவன் மறைஞ்சே போயிட்டான். அங்க மறைஞ்சு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்குள்ள இருந்து வெளில வரான். வெளில வந்துட்டு சொல்றான், இதுவும் பாத்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஸ்கில் தான், இந்த ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறது மூலமா என்னால சர்ஃபேஸ்ல சுதந்திரமா தெரிய முடியுது. ஏலே இது ரொம்பவே அமேசிங்கான பவரா இருக்கே. அது மட்டும் கிடையாது, உள்ளக்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வேற ரொம்பவே பெருசாவே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்த விட்டு வெளில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை துண்டை எடுத்துட்டு கிராஃப்ட் அப்படின்ற ஒரு பவர் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மூலமா எந்த ஒரு வெப்பனா வேணா அவனால கிரியேட் பண்ண முடியும் பாத்தீங்களா, அது மூலமா ஒரு ஸ்வாடை கிரியேட் பண்ணிட்டு சொல்றான், ஓகே இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், டே நோரி ஃபோக்கஸ் பண்றா, அந்த ஒரு ட்ரைனிங் அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நைட் கமாண்டர் சொல்லி கொடுக்கும் போது அவளோட மூவ்ஸ் பூரா என்னோட டீமன் எஃபிஷியன்ஸ் காப்பி பண்ணுச்சு, அவளோட மூவ் எல்லாம் நான் இப்ப பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூவா நம்ம தலைவன் நோரி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு ஸ்லாஷ் பண்றது, இங்கிட்டு ஸ்லாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவங்க எந்த மாட்டிக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஒவ்வொரு மூவ்ஸையும் அதே பெர்ஃபெக்ட்ல அதே வேவ் லென்த்ல ஸ்வாட ஸ்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தலைவன் சொல்றான், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு மூவ்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது என்ன சவுண்ட், நான் தெரியாம ஏதாவது கிளிக் பண்ணிட்டேன்னா ட்ரைனிங் எடுக்கும் போது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆகுது. ஓபன் ஆயிட்டு நீங்க வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல லெவல் 1 ரீச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ இந்த ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோஸை பார்த்துட்டு சொல்றான், ஹோ இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்றான். அது மட்டும் கிடையாது, ஒரு நியூ ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனா பரவாயில்ல இது வேலை செஞ்சிருச்சு, எனக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருச்சு, அடுத்து நான் டெவலப் ஆக வேண்டியதான் பாக்கி அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தலைவன் இங்கிட்டு வந்துடுறான். இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னது அது, என்ன ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தப்ப கருப்பு கலர் ஏதோ உருவம் நம்ம தலைவனோட பெருசா இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லுவேன், இது என்ன ஏதாவது ஒரு பேடா, இல்ல இது ஒரு மான்ஸ்டர், ஏலே இது என்ன வகையான மான்ஸ்டர்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடென்டிஃபையர் ஸ்கில்ல யூஸ் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேடோட நேம் பாத்தீங்கன்னா கிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படின்னு போட்டு கீழே வந்து அவனோட பவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, அந்த ஒரு மான்ஸ்டரோட பவர்.
அந்த ஒரு மான்ஸ்டரோட பவர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தலையை சொல்றாங்க, ஒய்யால என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு இந்த ஒரு மான்ஸ்டர். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு மான்ஸ்டரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு மான்ஸ்டரோட ஃபெதர்ஸ் உண்மையாவே ரொம்பவே ரேரான ஒண்ணு நம்ம கிங்டத்துல. ஏலே அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய பெட்டு கூட இந்த ஒரு பேடோட ஃபெதர்ஸால உருவானதுதான். யாரோ ஒரு ஆள் எனக்கு சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏலே அது மட்டும் கிடையாதுலே, எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டரை இந்த கிங்டத்தில் உள்ள மக்கள் கொண்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு மான்ஸ்டர் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் என்னோட அளவுக்கு கிடையாது. இவ்வளோ வீக்கான மான்ஸ்டரை கொண்டா நான் பவர் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், நான் ஒரு சில மான்ஸ்டர்ஸை பார்த்தேன், ஆனா அது பயமுறுத்துற மாட்டி கிடையாது. ஆனா அதோட பவர் லெவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 500ல இருந்து 600 வரைக்கும் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பவர் என்னையோட அதிகமாவே இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாறையில உட்காந்துட்டு மான்ஸ்டர் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்த காட்டுல உள்ள எல்லா மான்ஸ்டர்ஸும் ரொம்பவே ஹை லெவலானதா, இல்லைன்னா நான் தான் வீக்கா இருக்கனா எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம தலைமை நோரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க guys. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா guys, இந்த ஒரு எபிசோடோட சைஸ் ரொம்பவே சிறுசா இருந்திருக்கும். அது காரணம் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் மாங்காவோட சைஸே ரொம்பவே சிறுசா தான் guys இருந்துச்சு. அதனாலதான். அவ்வளவுதான் guys, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய் அண்ட் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.